இன்னுமொரு அரபி பயிற்சி பாடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த அரபி வார்த்தைகளானது பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் பேசப்படும் பேச்சு வழக்கு அரபி வார்த்தைகள். உஷ் தர்ராக், உஷ் தர்ராக், உனக்கு எப்படி தெரியும்? உஷ் தர்ராக், உனக்கு எப்படி தெரியும்? உதாரணமாக நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களோட நண்பர் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, உஷ் தர்ராக், உனக்கு எப்படி தெரியும்? ஹாதா சுகுல் உஷ் தர்ராக், இந்த வேலை உனக்கு எப்படி தெரியும்? உதாரணமாக ஒரு விடயத்தை நீங்கள் இன்னும் ஒருவரை முன்னாடி செய்து காட்டுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அரபி உங்களுக்கு முன்னால் நிற்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் உங்களை பார்த்து கேட்பார், உஷ் தர்ராக், உஷ் தர்ராக், இந்த வேலை உங்களுக்கு எப்படி தெரியும்? உஷ் தர்ராக், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத கேட்குறது தான் உஷ் தர்ராக். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வேர்டு வந்துட்டு உஷ் தர்ரானி. உஷ் தர்ரானி, எனக்கு எப்படி தெரியும்? இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்டா, இப்போ ஒரு அரபி உங்களிடம் உங்களுக்கு தெரியாத ஒரு வேலையை சொல்கிறார். அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லணும்னு சொன்னால் உஷ் தர்ரானி, அது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உங்களுக்கு ஒரு தெரியாத வேலையை தான் சொல்கிறாரு, அப்போ அது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேள்விக்குறியாக கேட்குறது தான் உஷ் தர்ரானி, எனக்கு எப்படி தெரியும்? உஷ் தர்ரானி, தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? உதாரணமாக மாதிரி என்று சொல்லி சொன்னால் தெரியா, ஆனால் மாதிரி எனக்கு தெரியா, கேப் மாலும் எப்படி தெரியும், அப்படியான வேர்ட்ஸுகள் இருந்தாலும் அதற்கு சரியான வேர்டு என்னென்று சொல்லி சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி நம்ம தமிழில் எவ்வளோ சாதாரணமாக சொல்லுவோமோ எனக்கு எப்படி தெரியும், அதைத்தான் அரபியில் உஷ் தர்ரானி, உஷ் தர்ரானி, எனக்கு எப்படி தெரியும். இது போன்ற அரபிக் வார்த்தைகளை தொடர்ந்தும் பெற்றிட சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.